வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. வடக்கு கிழக்கில் இம்முறை மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. தென்னிலங்கையிலும் சில கலக குரல்கள் எழுப்பியுள்ளது. கடந்த கால அரசுகள் போல அல்லாது ஜனாதிபதி அனுரகுமாரவின் புதிய அரசு மாவீரர் வார நிகழ்வுகள் தொடர்பாக எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. மாறாக மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதை தடை செய்ய வேண்டாம் என்றே பாதுகாப்பு படைகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து இராணுவத்தால் முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்ற தகவலையும் நாட்டின் புதிய பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்டிருந்தார். இவை பாரம்பரிய சிங்கள கட்சிகளுக்கு ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பது அவர்கள் வெளியிடும் கருத்துக்களிலிருந்து தெரிய வருகிறது. அதே நேரத்தில் இதுவரை காலமும் பேரினவாத கருத்துக்களை தெரிவித்து சிங்கள மக்களின் ஆதரவை பெற்ற பாரம்பரிய தென்னிலங்கை கட்சிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உள்ளன. ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி எந்தவித பேரினவாத கருத்துக்களையும் தெரிவிக்காமல் யாரும் பெற்றிராத மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாரம்பரிய தென்னிலங்கை கட்சிகளை கொஞ்சமாக யோசிக்க வைத்துள்ளது. அதனால் மிக எச்சரிக்கையுடனே கருத்து தெரிவித்துள்ளார்கள். உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் நெருக்கமான முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி ஷப்ரி கூறியிருப்பதை பாருங்கள். விடுதலை அமைப்பையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது சரியான வழிமுறையாக அமையாது என அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அதை தமது சொந்த கருத்தாக கூறாமல் வேறு விதமாக கூறியிருப்பதை கவனியுங்கள். அலி ஷப்ரியின் கூற்றுப்படி போராட்ட அமைப்பையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது தென்னிலங்கையில் ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தென்னிலங்கையின் கடும் போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாக அமைந்து விடலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடும் மழைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் நினைவு கூர்ந்த நிலையில் அவர் அப்படி கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கூறிய போது, நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றுகிறோம். அப்படியான சூழ்நிலையில் பல வருடங்களாக நீடித்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்பதை நான் மறுக்கவில்லை. கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும். இது ஓர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும். இருப்பினும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு சரியான வழிமுறையாக அமையாது. மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிக்கலாம். அத்துடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன. வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களிலிருந்து மீள முடியாது. மாறாக புரிந்துணர்வு, சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றினூடாகவே அதனை அடைந்து கொள்ள முடியும் என அலி ஷப்ரி தெரிவித்தார். இவர் அமைச்சராகவும் ஆட்சி தலைமைக்கு நெருக்கமானவருமாக இருந்த காலத்தில் இதே ஆலோசனையை கடந்த கால அரசு தலைமைகளுக்கு இவர் ஏன் தெரிவிக்கவில்லை? சிங்கள மக்கள் மத்தியில் பேரினவாத பிரச்சாரத்தால் ஆட்சியை பிடித்த கட்சி SLPP எனப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. கோட்டபாய ராஜபக்ஷ அப்படித்தான் ஜனாதிபதியானார். பின்னர் அவரை தூக்கிவிட்ட மக்களே அவரை நாட்டை விட்டு துரத்தினார்கள். அனுர ஜனாதிபதியாக ஜெயித்து அவரது ஆட்சி மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க தடை விதிக்காத நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறைகளுடன் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க எவ்வாறு இடமளிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இம்முறை வடக்கில் உணர்வுபூர்வமாக மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் வடக்கு மக்கள் இம்முறை போராளிகளையும் அதன் தலைவர்களையும் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளனர். தடை செய்யப்பட்ட அமைப்பை எவ்வாறு வரையறைகளுடன் மாவீரர் தினம் அனுஷ்டிக்கு இடமளிக்க முடியும் என்றார் அவர். அதே நேரத்தில் அவரும் மிக ஜாக்கிரதையாக கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரவின் கட்சிக்கு கொடுத்த அமோக ஆதரவை அவர் குறிப்பிட தயங்கவில்லை.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே, ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். தமிழ் மக்களின் ஆணையை அரசாங்கம் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கம் நாட்டுப்பற்றுள்ள இலங்கையர்களுக்கு கிடையாது. இலங்கையில் வாழும் தமிழர்கள் இலங்கையர்கள் என்ற அபிமானத்துடன் வாழ்வதற்கே விரும்புகிறார்கள். பிரிவினைவாத கொள்கையுடைய தமிழ் அரசியல்வாதிகளை நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் என்று அவர் மிக கவனமாக அறிவித்தார். இந்த கூற்றுக்கு காரணம் ஒரு தென்னிலங்கையின் கட்சியால் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் ஆதரவையும் பெற முடியும் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்போது காலதாமதமாக புரிந்து கொண்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை ஜனாதிபதி அனுரவின் அரசு விடுவிப்பது தொடர்பாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அவர் கூறிய போது, வடக்கில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றி அக்காணிகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் மாதம் அளவில் பெருமளவான இராணுவ முகாம்களை வடக்கிலிருந்து அகற்றுவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. வடக்கில் இராணுவ முகாம்களை அகற்றி காணிகளை பகிர்ந்தளித்தல் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புடன் விரிவாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு உரிய மீளாய்வுகளுக்கு பின்னர் பொறுப்புடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இச்செயற்பாடுகளினால் தேசிய பாதுகாப்பு சிறிதளவேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது எமது நிலைப்பாடாகும். இலங்கையில் 30 ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இருத்தல் வேண்டும் என்பதை அரசாங்கமும் அரசு தலைவர்களும் மறக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்காமல் அதை காட்டி தென்னிலங்கையில் அரசியல் செய்து கொண்டிருந்த ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்போது வேறு திசையில் பாடத் தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் அனுர அரசால் புதிதாக பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஏர் வைஸ் மார்ஷல் சம் துயகொத்தவும் பாதுகாப்பு படை பின்னணி கொண்டவர்தான். அவர் இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற தளபதி. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம் கொத்தவும் வடக்கில் கடந்த காலங்களில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று மீண்டும் உறுதியளித்துள்ளார் என்று ஒரு மாற்றத்தை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது.